Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 2.2ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த செகண்ட் ப்ராப்ளம்லயும் நமக்கு எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு அப்படினா 6 டிவிஷன் இருக்கு. அந்த 6 டிவிஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3 டிவிஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Find a quadratic polynomials each with the given numbers as the sum and product of its zeros respectively. So இதுதான் கொடுத்திருக்கிற subdivision. நமக்கு first subdivision என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1/4, -1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப first கொடுத்திருக்கிற value என்ன அப்படின்னா sum of 0 ஓட value. Second கொடுத்திருக்கிற value என்ன அப்படின்னா product of 0 ஓட value. So இது வந்து sum of 0 ஓட value, இது product of 0 ஓட value. Sum of zeros-னா நமக்கு என்ன? Alpha plus beta is equal to minus b by a. Sum of zeros-நாவே alpha plus beta தான். ஓகே, அதுக்கு ஃபார்முலா என்ன? minus b by a. இப்போ இந்த கொடுத்திருக்கிற வேல்யூவை இங்கே எடுத்து எழுதிக்கோங்க 1/4ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ அப்படின்னா ஆல்ஃபா இன்டு பீட்டா is equal to c by a. சரிங்களா? இப்போ இந்த c by a ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குவாட்ராட்டிக் பாலினாமியலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த c by a ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -1ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் -b by a ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து a ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்குது? 4ன்னு இருக்குது. பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த -1 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா -4/4ன்னு எழுதுறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? -1ன்னு வரும். அப்போ இதிலிருந்து சியோட வேல்யூ நம்ம என்ன எழுதலாம்? -4ன்னு எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 4ன்னு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? b by aலையும் ஏவோட வேல்யூ 4ன்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ ஏவோட வேல்யூ சம் ஆஃப் ஜீரோஸ்லையும் இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்லையும் இருக்குது. அப்படிங்கிறப்போ ரெண்டு இடத்துல வேறு வேறு ரிசல்ட் வரக்கூடாது, நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கணும். ஏவோட வேல்யூ 4 வர மாதிரி, ஏ வந்து ஏவோட வேல்யூ 4 வர மாதிரி இங்கே மாடிஃபை பண்ணணும். அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஏவோட வேல்யூ என்னென்னு இருக்குது? 4ன்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வேல்யூவில் நம்ம வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறோம். இந்த -1 தான் நம்ம என்னென்னு எழுதுகிறோம்? -4/4ன்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதிலிருந்து ஏவோட வேல்யூ என்னென்னு எழுதலாம்? 4ன்னு எழுதலாம். பியோட வேல்யூ என்னென்னு எழுதலாம்? -1ன்னு எழுதலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில். ஸோ அதனால் -1. சியோட வேல்யூ நமக்கு என்ன? -4. ஸோ ஏபிசியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? குவாட்ராட்டிக் பாலினாமியலை எழுதிக்கலாம். அதுக்கு ஃபார்மேட் என்ன? ax² + bx + c. அதுதான் வந்து ஃபார்முலா, கான்ஸ்டன்டான ஃபார்முலா இல்லை ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 4. ஸோ 4x². ஸோ பியோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள்? -1. ஸோ 1 × x வந்து xன்னு வந்துடும். அடுத்து சியோட வேல்யூ -4ன்னு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற அந்த சம் ஆஃப் 0 எடுத்துக்கணும், அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 0 எடுத்துக்கணும். அதிலிருந்து ஏபிசியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லை குவாட்ராட்டிக் பாலினாமியலை எழுதணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஒரு ரஃப் நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ லீவ் கிடைக்கிறப்ப இல்லை ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி உங்களால் பண்ண முடியும். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடச்சிரும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? வாங்க. செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? √2, 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூ என்னது? √2ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏவோட வேல்யூ என்னென்னு இருக்குது? 3ன்னு இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து என்ன இல்லை? ஏவோட வேல்யூ டினாமினேட்டரில் வேல்யூ இல்லை.
அப்போது இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், 3 வர மாதிரி எடுக்கணும். அப்போது இந்த டேர்மை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து இந்த டினாமினேட்டரில் 3 வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் 3யை கொண்டு போகணும். அப்போ தான் 3 3 கேன்சல் ஆகி எனக்கு √2 கிடைக்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ -b/a தானே. இப்போ மைனஸ் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் இங்கே எடுத்துட்டு √2 × 3 / 3 போட்டுக்கிறேன். அப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிரும். ஏன் நான் வந்து இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே ஏவோட வேல்யூ 3ன்னு இருக்குது. ஓகேவா? அதே வேல்யூ தான் எனக்கு இந்த இடத்துலையும் வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? சரி, அப்போது இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ என்னன்னு எழுதலாம், 3ன்னு எழுதிக்கலாம். பியோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். ஸோ பிங்கிறது இங்கே இருக்கிற இந்த டேர்ம் தான் பி. ஓகேவா? 3 × √2. சியோட வேல்யூ என்னது, 1. அப்போது ஏபி சியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இதிலிருந்து குவாட்ரேட்டிக் பாலினாமியல் எழுதிடலாமா? ஸோ ஏவோட வேல்யூ 3. ஸோ 3x², பியோட வேல்யூ -3 √2 × x + 1 சியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாங்களா, தேர்ட் டிவிஷன். இப்போ பாருங்கள், தேர்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் ஆஃப் 0வோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, √5ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ணலாம், √5 / 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ √5 / 1 அதே தான், √5 தான். ஓகேவா? அப்போது இங்கேருந்து ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ பியோட வேல்யூ என்ன, 0. இங்கே வந்து நமக்கு வந்து ஏவோட வேல்யூ 1. ஸோ 0 / 1 வந்து 0 தான். ஓகே, அப்போது ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ என்ன 0, சியோட வேல்யூ என்ன √5. அப்போ பி வேல்யூ இல்லை, தட் இஸ் எக்ஸ் டேர்ம் நமக்கு வராது. வெறும் x² டேர்மும் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ குவாட்ரேட்டிக் பாலினாமியில் நம்ம எப்படி எழுதிடலாம், x² + √5ன்னு எழுதலாம். இங்கே வந்து பி டேர்ம் வராதா அப்படின்னா வராது. ஏன்னா 0 × x நமக்கு என்ன ஆயிரும், 0ன்னு வரும். புரியுதுங்களா இந்த வேல்யூ? ஓகே, ஸோ இந்த 3 ப்ராப்ளமை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த 3 ப்ராப்ளம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.